அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக் தான் பாசிபிள் பார்ட்டிஸ் டு எ கிரைம். இதெல்லாம் தனியாக கொஸ்டின் கேட்கணுன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் உட்புகுத்தி எழுதக்கூடிய கான்செப்ட் இதெல்லாம். இந்த மாதிரி கொஸ்டினை நான் நேரடியாக கேட்டால் மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறது ஒன்றும் சரிப்படாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு குற்றம்னாவே பார்த்தீங்கன்னா பலர் இருந்தால் மட்டும்தான் அது குற்றம் மிக இலகுவாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஎன்எஸ்எஸ் பேப்பர் எக்ஸாம் எழுத போயிருக்கீங்க, இந்த டாபிக் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமால் விட்டு வெளில வர முடியுமான்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எந்த இடத்துல கேப் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் பார்ட்டிஸ் டு எ கிரைம் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் கிரிமினல் கான்ஸ்பிரசின்ற ஒரு கான்செப்டையும் இந்த மாதிரி ஒரு எசென்ஷியலான கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும். நான் கேட்டால் மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சரிப்படாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் நான் இதை சொல்கிறேன்னா உங்கள் மனசில் நிற்கணுன்றதுக்காக தான். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து எனக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ஒரு 3 லைனை படிக்கும்போது செக்ஷன் 3லேருந்து 7 வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 61 சப்கிளாஸ் 1 என்ன சொல்ல வருதுன்றது தெரிய வரும். செக்ஷன் 61 சப்கிளாஸ் 1 என்னன்றது இது வரைக்கும் இப்போ நீங்கள் யூகிச்சுட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். அதாவது இதற்கு முன்னாடி இருந்த வீடியோ பார்த்தவங்க கரெக்ட், கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ 2க்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தாவே இந்த கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகிடும். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இந்த டாப்பிக்கை நான் எக்ஸாமில் எழுதாமல் வெளில வர முடியுமா அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு மிக முக்கியமான கான்செப்ட் தான் பாசிபிள் பார்ட்டிஸ் டு எ கிரைம். குற்றத்தில் பங்கேற்பவர்கள்னு அர்த்தம். ஒரு குற்றம் பல நேரங்களில், சில நேரங்களில் மட்டும்தான் தன்னிச்சையாக ஒரே ஆளால் செய்யப்படுது. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நபரால் மட்டுமே செய்ய முடியாது. பலர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சேர்ந்து செய்ய நேரிடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டைரக்டாக இறங்கி வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திட்டம் தீட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தனியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை பார்ட்டிஸ் டு எ கிரைம் என்று அழைக்கப்படுகிறார்கள். தட் மீன்ஸ் குற்றத்தில் பங்கேற்பவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் பார்ட்டிஸ் டு எ கிரைம் என்னெல்லாம், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் இன் த ஃபர்ஸ்ட் டிகிரி. இதற்கு முன்னாடி இந்த டாபிக் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிரிமினல் கான்ஸ்பிரசியும் சேர்த்து எழுதணுன்றதை உங்களுடைய நினைவில் வச்சுக்கிங்க. ஏன்னா 2 அதாவது 1க்கு மேற்பட்ட நபர்கள் வந்துட்டாவே பார்த்தீங்கன்னா பாசிபிள் டு பார்ட்டி கிரைம் வந்துடும். அதே போல் இவரும் கூட சேர்ந்தே வந்துடுவார், கிரிமினல் கான்ஸ்பிரசியும் கூட சேர்ந்து வந்துடும். அதனால தான் எது கேட்டாலும் இதை நீங்கள் எழுத கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கண்டிப்பாக இது இல்லாமல் இன்விஜிலேட்டர்கிட்ட உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை கொடுக்காதீங்க. பிரின்சிபல் இன் தி ஃபர்ஸ்ட் டிகிரி, முதன்மை குற்றவாளி. இவர் தான் பார்த்தீங்கன்னா முதன்மையான ஒரு குற்றவாளி. A1ன்னு இவரை தான் சொல்லுவாங்க. குற்றச்செயலை நேரடியாக செய்பவர், அவர்தான் முக்கிய குற்றவாளி. நேரடியாக இவர் தான் செய்வார். ஒருத்தரை குத்துறது தான் இவர் தான் நறுக்குன்னு குத்துவார். ஸோ அந்த மாதிரியான விவகாரங்களை செய்யக்கூடிய நபர் பேர் தான் பிரின்சிபல் இன் தி ஃபர்ஸ்ட் டிகிரி, A1, முதன்மை குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம், ஒருவர் மற்றொருவரை நேரடியாக கொன்றால் அவர் பேர் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அஃபெண்டர்னு அர்த்தம். இன்னொரு வார்த்தையை கூட சேர்த்துங்க, பிரின்சிபல் அஃபெண்டர். பிரின்சிபல் இன் தி செகண்ட் டிகிரி, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் பார்ட்டிஸ் டு எ கிரைம் கண்டிப்பாக நடக்கும். 2ஆம் நிலை குற்றவாளி. இவர் எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் நிகழும் நேரத்தில் அந்த இடத்தில் இருந்து உதவி செய்பவர்கள். இந்த சைடில் நான் பார்க்குறேன், நீ அந்த சைடில் பாரு, இந்த சைடில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விவகாரங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு கத்தியை கொடுக்கறது, ஒரு கன்னை கொடுக்கறது, இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு உதவி செய்வார். ஒரு ஐடியா கொடுப்பாரு, இல்லைன்னா யாருன்னா வராங்களான்னு பார்த்துப்பாரு. இந்த மாதிரியான நபரை தான் பிரின்சிபல் இன் தி செகண்ட் டிகிரி, 2ஆம் நிலை குற்றவாளி, A2ன்னு இவரை தான் சொல்கிறது. ஆனரபிள் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா A1, A2ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள் இந்த இடத்துலேருந்து தான் வெளில வருதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அசசரி பிஃபோர் த ஃபேக்ட், முன்னதான விஷயங்கள். ஏதோ ஒரு விவகாரங்கள் முன்னாடி நடக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம்.
குற்றம் நடைபெறுவதற்கு முன்னர் திட்டமிடுதல், ஆலோசனை அல்லது உதவி செய்தவர் அவர் சம்பவ இடத்தில் இருக்க மாட்டார், அவருக்கும் குற்றத்தில் பங்கு உண்டு. இவர் சும்மா ஐடியா மட்டும் தான் கொடுப்பாரு எங்க இருந்தோ. ஆனா இவர் நேரடியா பாத்தீங்கன்னா குற்றம் நிகழ்ந்த இடத்துல இருக்க மாட்டாரு. யாரோ ஒருத்தர் A1 A2 போயிட்டு குற்றம் நடந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவர் ஜஸ்ட் ஒரு எங்கேயோ ஒரு ரூம்ல உட்காந்துட்டு ஐடியா கொடுத்துட்டு இருப்பாரு. இவர் முன்னாடி பாத்தீங்கன்னா திட்டத்தை தீட்டி இவர்கள்கிட்ட கொடுப்பாரு. அதுதான் இந்த பிஃபோர் த ஃபேக்ட்ன்ற ஒரு கான்செப்ட் சொல்ல வருது. இதையே தான் ஆஃப்டர் த ஃபேக்ட், குற்றத்திற்கு பின் விஷயங்கள். அப்படின்னா என்ன? குற்றம் நடந்த பின்பு குற்றவாளியை மறைத்து வைப்பது. நீ அங்கே போயிடு, அப்ஸ்காண்ட் ஆயிடு, நீ கல்கட்டாக்கு போயிடு, டெல்லிக்கு போயிடு, மும்பை போயிடு, இல்லைன்னா எதனா ஒரு குக்கிராமத்தில் போய் ஒளிஞ்சிக்கோ. இந்த மாதிரியான விவகாரங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த நபர் பேர் தான் அசசரி ஆஃப்டர் த ஃபேக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். குற்றத்திற்கு பின் திட்டம் தீட்டி கொடுத்தல், சாட்சிகளை அழித்தல், இந்த மாதிரியான விவகாரங்கள் அல்லது தப்பிக்க வைத்தல். உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும் குற்றத்தில் பங்கேற்பவர்கள் எத்தனை விதம், மொத்தம் 4 விதத்தில் இருக்கிறாங்க. இந்த 4 விதத்தை தாண்டி வேற எதனா எது தெரிஞ்சாலும் நீங்கள் எழுதலாம். இவர்களுக்கெல்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனான இன்டென்ஷன் ஒன்று இருக்கணும். ஒரு சம்பவம் நடைபெறுகுதுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான காமன் இன்டென்ஷன், கான்சென்சியஸ் ஆட் ஐடம் அப்படின்னு ஒரு லீகல் மேக்ஸிம் இருக்குது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில். அந்த மாதிரியான மன ஒற்றுமை இருக்கணும், மீட்டிங் ஆஃப் மைண்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. அதே போல் அபேட்மெண்ட், குற்ற உடந்தையர், இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா குற்ற உடந்தையர்கள் தானே, ஒருத்தரை தவிர்த்து மற்றவங்க எல்லாமே குற்ற உடந்தையர்கள் தான். கிரிமினல் கான்ஸ்பிரசி, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இணைந்து செய்தால் இந்த கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டால் என்னெல்லாம் எழுதணும்? நீங்கள் கான்சென்சியஸ் ஆட் ஐடம் எழுதணும், அபேட்மெண்ட் எழுதணும், கிரிமினல் கான்ஸ்பிரசி எழுதணும். 3த்தையும் எழுதினா மட்டும்தான் இதுக்கு உண்டான நல்ல நீட்டான ஆன்சர் வரும். ஏன் நம்மளுக்கு மார்க் கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விவகாரங்களை எழுதுறதில்ல. இந்த ஒரு 3 லைனை மட்டும் எழுதிட்டு நம்ம ஓடியாந்துருவோம். நல்லா எழுதிட்டேன், ஆனால் மார்க் வர மாட்டேங்குது, அரியர் வந்துடுது. இவ்வளோ தான் கான்செப்ட். நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நான். கேஸ் ஸ்டடி பாருங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச கேஸ் ஸ்டடி தான். ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் நளினி. ராஜீவ்காந்தி, முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ், அவருடைய கொலை வழக்கை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. யாரோ ஒருவர் எங்கிருந்தோ திட்டம் தீட்டி கொடுத்த ஒரு விஷயத்தை யாரோ ஒரு பல நபர்கள் பார்த்தீங்கன்னா களத்தில் இருந்து செஞ்சாங்க. இந்த கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா முழுசாக யூடியூப்பில் இருக்குது. தெளிவாக நோட்ஸ் எடுத்து பெருசாக எழுதுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா லென்த்தாக போய்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. வேணும்னா வேறு ஏதாச்சும் ஒரு கேஸ் ஸ்டடியில் நான் இதை டிஸ்கஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.